படத்துடைய ஜானர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற வசனங்களை பார்த்துட்டு இவர் வந்து இந்த படம் இப்படி இருக்குன்னா இதோட டேரக்டர் இவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆனால் படத்துடைய பேரை பார்த்த உடனே இந்த படத்துக்கு அவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முக்கால்வாசி ஊருடைய பேர் எல்லாமே வந்து அவருடைய படங்களில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விஜய் சார், அஜித் சார், இவங்க எல்லாரையும் மாசாக வித்தியாசமான ஒரு கோணத்தில் ரைமிங்கான மாசான டைலாக் பேச வச்சு பேரரசு சார் அவர்களை பேச அழைக்கிறோம். எப்பவும் போல 9 மணிக்கு மேலே பேச வச்ச எல்லாருக்கும் நன்றி. பழக்கம் போல நீங்கள் விஜய் சார் பேசக்கூட சொல்லாதீங்க. அது யார் சீக்கிரம் முடிக்க சொன்னது? இங்கே வாங்க சொல்லுங்க சார், சீக்கிரம் முடிங்க. யார் சொன்னது? கெட்டு பண்ணிங்களா? ஏன் தொழில் பேசுறாங்களா? ஏன் சொல்லாங்க? சின்ன ஊர் மொத்த ஊடகத்துக்கு தப்பு சார். யார் ஒருத்தர் பண்றது மொத்த ஊடகத்துக்கு தப்பா போயிடும். பேச ஆரம்பிச்சு யாரும் கெட்டு பண்ணிக்கலாம். நீங்க இல்ல, இது முதல் மேடை இல்லை. நான் அப்போ சொல்றேன், உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா நீ கிளம்புங்க. 1000 வேலை இருக்கும் உங்களுக்கு. உங்களை கட்டாயப்படுத்துறீங்கள? ஆரம்பிக்கும் போதே சூடேற்றி விட்டுறது இல்லை. நீ சார் பத்திரிகையாளர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுங்க. இதை மொத்தம் எல்லாருக்கும் இது ஒரு அனாவரியமாக செயலுது. நீங்கள் பார்த்துக்கணீங்க. நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்? நமக்கு இது 10ல் 1 100ல் 1 இருக்கலாம். இவங்களுக்கு இது முதல் மேடை. எல்லாரையும் கூப்பிட்டு கௌரிக்கும் போது நான் பொறுமையாக உட்காந்துருக்கேன்ல. ஏன்? இது அவங்க ஃபங்க்ஷன், அவங்க சந்தோஷம், அவங்க கொண்டாடுறாங்க. கஷ்டப்பட்டு படம் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிட கூப்பிட்டு அவர் சந்தோஷப்படுத்துறாரு. நான் பொறுமையாக இருந்தேன்னா சீக்கிரம் முன்ன சொன்னேன்னா நான் இங்கே ஈஸியாக போகணும். 1 hour ஆகும். ஏன் பொறுமையாக இருக்கேன்? அது மதிக்கிறேன். இல்லை இதுக்கப்புறம் அவர் யாரோ சொன்னால் நேரம் இங்கே வாங்க, உங்கள் மூஞ்சி நான் வெளிச்சத்து பேசுகிறேன். விஜயமணி சார் நீ பார்த்துங்க. இல்லைன்னா தயவுசெய்து அப்படி யாரும் கூப்பிடாதீங்க. கிண்டலாக போச்சு. ஆரம்பிக்கும் போது தப்பு இல்லை. இது விளையாட்டா உங்களுக்கு? இல்லை சார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிஆர்ஓ எல்லாரும் அசூல் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஐபி எவ்வளோ கஷ்டம் கூப்பிட்றாங்க தெரியுமா உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம். இல்லை சார், ஒரு நாள் சார் சும்மா ஒரு நாள் நான் போட மாட்டேன். இத்தனை எல்லாம் பேசுறீங்க. நான் பொறுமை கருதுல நான் பேசக்கூடாது. அது யாரும் புதுசு நான் சார் குறிப்பிட்டு யாரும் ஒருத்தப்பட்டுறியாது. இல்லை மொத்தமாக எல்லாருக்கும் முடியாது, தப்பாக பெறும்ல. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே சிறப்பாக பேசுனாங்க. முதல்ல இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா மேடை இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறத விட நம்ம பிஆர்ஓ விஜய் அவர்களுக்கு ஒரு அரங்கேற்ற மேடையாகவே அமைஞ்சிச்சு. பார்த்து ஆமாம் அவர் முதலாக ஒரு பிஆர்ஓ பண்ணி ஒரு படத்தில் நான் வந்து பங்கு வருதே நான் வந்து இப்போ சந்தோஷமாக நினைக்கிறேன். வரலாறு ஆமாம். அப்புறம் இந்த படத்துக்கு இந்த அசிஸ்டண்ட்டு முரளி தான் கூப்பிட்டாப்புல. சார் இந்த படம் சார் ஐஏஎஸ் கண்ணம்மன் படம் நீங்கள் வரணுன்ட்டு. நான் ஏற்கனவே 2 நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இது தொடர்ந்து 3வது நாள். நான் அப்போ வரலேட்டேன் முதல்ல. தொடர்ந்து இருக்குது. இன்னொன்று
டிப்ஸ் நிறைய மீட்டிங் இருக்குது, மே தினத்தோட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வேறு போயிட்டுருக்கு. செல்வன் சார் கோச்சுக்கு வரோம் அப்படின்ட்டு நான் இதை கூட விட்டுருவோம். மேக்ஸிமம் சின்ன பிள்ளைங்க மேக்ஸ் வந்துடுதுண்ணா. அப்புறம் திருப்பி அவர் விடலை. இல்லை சார் நீங்கள் தான் வேணுங்கிறாங்க, நம்ம கேட்குறாங்க சார்ன்ட்டு. சரி ஓகே அப்படின்னு பேரண்ட்ஸ் இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாங்களேன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ராஜசோழன் வந்து ஒரு ஈக்குவல்ஸ் தான் கூப்பிட்டுருக்காரு. நம்மக்கிட்ட அஸ்டாண்ட் சேர ட்ரை பண்ணோமே, நம்மளை சேர்த்துக்கலையே. நம்ம ஒரு படம் எடுத்து அதை முடிச்சு அவரே இப்படி உட்கார வைக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு திட்டம் தான், பெரிய திட்டம் தான் அது. அது இப்போ ஒரு பேசுவது தெரிஞ்சுது. ஆமாம், நான் அவாய்ட் பண்ணேன் சார், என்ன உங்களை சந்திக்காமல் இருந்திருக்கோம். ஆமாம், ஆனால் நான் ஒரு புரிஞ்சுக்குங்க, இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து படம்னா லேட்டாக இருக்கணும். இப்போ சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்கள். ஏன்னா யார் சேர்த்துக்கலங்க ஒரு வெறி வரும். ஏன்டா என்னைய சேர்த்துக்கல, நீங்கள் என்னைய உள்ளே விடலை, வந்து காட்டுறோம் பார். எவனுக்கு ஒரு வெறி வருதோ அவன் சீக்கிரம் டேரக்டர் ஆகிடுவான். எவனுக்கு ஒரு ஒரி வருதோ உட்காந்துட்டு இருப்பான். உங்களுக்கு அந்த வெறி வந்ததுனால நீங்கள் வந்து டேரக்டர் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ தான் நான் ஏன் வந்துங்கிற விளக்கம் எனக்கே தெரிஞ்சு காரணம் தெரிஞ்சு வச்சு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஆமாம், டி.ஆர். ராஜதுக்கப்புறம் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், டைரக்ஷன், தயாரிப்பு, நடிப்பு எல்லாம் அடுத்த டி.ஆர். தான் நீங்கள். ஆமாம், பிஆர் ஒரு விட்டு சொன்னாப்புல, அது அவர் நாங்கள் விட மாட்டோம்ல, விஜயமுறை விட மாட்டார். ஜான் நல்லா பேசினார். ஆனால் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் ரொம்ப அடிபட்டுருக்காரு. நம்ம ரொம்ப மிதிபட்டுருக்காரு. ஆமாம், வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்தவங்களும் அந்த மாதிரி பேச முடியும். அவனு சொன்னார் நல்லா, நமக்கு பின்னாடி குறை பேசுகிறவங்கள கண்டுக்காத, முன்னாடி குறை பேசுறவங்களும் மதிக்கணும். ஏன்னா இவங்களா இதை மன்னிச்சிடும். யாரோ ஒருத்தருக்கா மொத்தமாக நம்ம யாரையும் பாசிக்க முடியாது. நண்பர்கள் கூட்டம் அதிகம் இங்கே. அதே மாதிரி எப்படி பின்னாடி யார் குறை சொல்கிறாங்களோ அதை எப்படி மைண்ட் ஏற்றக்கூடாதோ, அதே மாதிரி நம்ம முன்னாடி நம்ம போன்னு சொல்கிறாங்கல்ல, அதை மைண்டில் ஏற்றவே கூடாது. பின்னாடி குறை சொல்ல மோசம் யாருன்னா நம்ம பொழுந்து ஏற்றி விட்டுருவோம். நம்ம உண்மையை நம்பணும் வச்சுக்கல, முடிச்சு லைஃப். ஆமாம், புகழ்றதே நாளைக்கு நம்ம காலம் வருவான். அதனால் எங்கே ஒருத்தன் அதிகம் புகழ்றானோ அதை இவன் புகழ்றது கரெக்டாக அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கரெக்டாக தான், ஓகே பரவாயில்ல. இவன் நம்ம தகுதிக்கு மீறி புகழ்றானோ, நம்மளை வேற எங்கேயோ தூக்கி வைக்கிறானோ அப்படிங்கும்போது அப்போ அவனுக்கு உஷாராகணும். ஒரு இடம் வருது அங்கே தான். நம்மளை எவன் நம்ம தகுதிக்கு மீறி பேசுகிறாங்களோ அவங்கள கொஞ்சம் விலகி இருக்கணும். அவங்கள விலைக்கு வைக்கணும், நம்ம விலகி இருக்கணும். அதான் ஜான் சார் சொன்ன நல்ல நிறைய விஷயங்கள எனக்கே ஆமாம்ல அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் விஜயமுறை சார் வந்து இல்லைக்கா, அது குட்டி கதை, குட்டிங்க கதை. எங்கிட்ட தான் யோசிக்க வரும். நாங்கள் படத்துக்கு ரூம் போட்டு யோசிக்க கூட இவ்வளோ தாட்டு வர மாட்டேங்குது. கோர்ட்டில் போய் ஜட்ஜியே மடக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. நிறைய சமாச்சாரம் அவர்கிட்ட இருக்கு. அது புரியலையா? நான் சொல்கிறேன், இது வந்து நல்லவங்களுக்கு புரியாது. ஒழுங்காக வாழ்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் அவங்க புரியாது. ஆமாம், அது கொஞ்சம் இந்த பெண் பித்தர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு அவங்க தான் அந்த கதையை உருவாக்குவாங்க, அவங்களுக்கு புரியுது. ஆமாம், அதே மாதிரி அவர் விஜயமுறை சார் வந்து தூப்பால் ஏதோ கூப்பிட்டாங்கிட்ட வீட்டில் தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க. நல்ல வேலை அப்பமாட்டார். அங்கே தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் ஜெயந்தி மேடத்தை நீங்கள் கதாநாயகி நடிக்கணும்னு சொல்லிக்கிறீங்களா, அந்த வீடியோ பார்ப்பாங்க, அங்கேயும் தப்பாக நினைப்பாங்க. நான் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நான் வந்து பக்கத்தில் நான் பேர் கேட்டுக்கிறேன், அவங்க பேர் என்ன அவங்க பேர் என்னன்ட்டு. ஆனால் அது மனப்படம் வச்சுருக்காரு சார். ஜெயந்திங்கிறாரு, காயத்ரிங்கிறாரு,
கோமல் சர்மாங்கிற என்ன ஜெயந்தி சத்தியா கட் பண்ணி கடைசியாக ஒரு ஜெயந்தின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஜெயந்தி தான் அதுதான். அவள் இங்கே வந்து மற்ற ஆம்பளை பேருக்க தெரியாது, கேமரா பேருக்க தெரியாது, எடிட்டர் பேருக்க தெரியாது, இங்கே இருக்க பொம்பளை வர மட்டும் தெரியும். ஆமாம், அப்படியே குட்டி கதை வராது. நான் சார் சீக்கிரமே அவர் கவிதை போட்டுருக்காருல்ல, நீங்கள் சீக்கிரம் குட்டிங்க கதைக்கிட்ட ஒரு புக்கை போடுங்க சார், நாங்கள் படிச்சுட்டு தெளிவாகிக்கிறோம். ஐஏஎஸ் கண்ணம்மா. கண்ணம்மாங்கிறதே தமிழ்நாட்டில் ஒரு வீரியமான பெயர். கண்ணம்மா அது வந்து பாரதியார் ஒரு கனவு புதுமை பெண். அது அந்த பெண்ணுக்கு உருவம் இல்லை. ஒரு கண்ணம்மான்னு ஒரு கற்பனை பெண்ணு. அது அவருடைய கற்பனைக்குத்தான் அந்த கண்ணம்மாங்கிற பெயருக்கு உருவம் இல்லையே தவிர, அந்த கற்பனை கண்ணம்மாவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் உருவம் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் டாக்டர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான். யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான். யாரெல்லாம் போலீஸ் அதிகாரி ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான். யாரெல்லாம் ஒரு எழுத்தாளர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான். இங்கே முன்னேறின எல்லா பெண்களுமே கண்ணம்மா தான். இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா, அதுவும் பாரதியாரியன் கண்ணம்மா தான். தமிழ்நாட்டில் வீரமங்கை வேலுநாச்சியார், முதல் தற்கொலைப்படை குயிலி, அஞ்சலி அம்மா, இப்படி நிறைய பேர் அப்போவே முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணம்மாக்கள் 1000 கண்ணம்மாக்கள் உருவாச்சு சொன்னாங்களே, லிஸ்ட்டு போட்டார்ல. ஐஏஎஸ்ல 2000 கண்ணம்மா, டாக்டரில் 5000 கண்ணம்மாவுக்கு மேலே நிறைய இருக்கும். நிறைய கண்ணம்மாக்கள் நம்ம உருவாக்கிட்டோம். ஒன்று நம்ம வந்து நம்ம பெண்கள் முன்னேறலன்ட்டு நம்ம வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. நிறைய முன்னேறிட்டோம். நான் காலேஜில் படிக்கும்போது மொத்தம் 25 பேர் கிளாஸில், 20 பேர் பசங்க இருப்பாங்க, 5 பேர் பொண்ணு இருக்கும். ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சனை ஆரம்பிச்சு வீட்டில். இங்கே யார்கிட்ட இங்கே நான் பேசுனேன் அங்கே கேட்டுருச்சு. என்ன போங்க, வீட்டில் இருக்கு, இன்னைக்கு கச்சேரி இருக்கு. அப்போ 5 பெண்கள் தான் இருப்பாங்க, நாங்கள் 20 பசங்க. நம்ம யாராவது லவ் பண்ணலாம் அப்படின்னு தோணல, அவன் ஃபிக்ஸ் பண்ணிப்பான், இது ஏன் ஆளு ஒரு பொண்ணு 4 ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நமக்கு ஒன்றுமே இருக்காது. நான் என் ஃப்ரெண்டு அழிஞ்சுட்டான், அவன் ஃப்ரெண்டு அழிஞ்சுட்டான். அப்போல்லாம் 5 பேர் தான் பெண்கள் வருவாங்க காலேஜ் 25 பேரில். இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகம் காலேஜில் படிக்கிறாங்க. பெண் முன்னேறியிருக்காங்கல்ல, இங்கே கண்ணம்மாக்கள் முன்னேறியிருக்காங்கல்ல. அதனால் இன்னொன்று நீங்கள் பேசினா அந்த அம்மா கோமல் சர்மாவா, கோமல் சர்மா தானே கூட கேட்குறேன். ஆமாம், கோமல் சர்மா தெளிவாக பேசுனாங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. ஆமாம், சூப்பர், நல்லா பேசுனீங்கம்மா. ஓகே, சூப்பர். நான் ஒரு பெண் பேசும்போது தான் நம்ம இது அவங்களுக்கு புரியும். அவங்க படிப்பு மட்டும் இல்லை, இன்றைக்கி நாடு அது நாசமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி குட்டியில் அடிமையாயிட்டாங்க, ட்ரக்ஸு. அதெல்லாம் சொன்னாங்க, ஒரு நாட்டை அழிக்கணும்னா இந்த இளைய தலைமுறை அழித்தா போதும். இளைய தலைமுறை எப்படி அழிக்கணும்? சுட்டுக் கொள்ளணுமா, குத்தி கொள்ளணுமா? அவங்கள்ட்ட மது பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்கத்துக்கும் அடிமையாக்காலும் போதும், நாடு பிடிச்சிடா போச்சு. இன்னைக்கு நிறைய அது ஆயிடுச்சு. நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும். கண்ணம்மாக்கள்ங்கிறது இன்னைக்கு நான் சொல்கிறேன், இப்போ படித்து வேலைக்கு போகிற பெண்கள் இல்லை, இன்னைக்கு கண்ணம்மாக்கள் ஒவ்வொரு தாயும் கண்ணமாக இருக்கணும். பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தாயும் கண்ணமாக இருக்கணும். நம்ம வந்து அரசாங்கத்தை குறை சொல்கிறது, அவங்கள குறை சொல்கிறது, அதெல்லாம் இல்லை. நம்ம பிள்ளைகளை நம்ம கரெக்டாக வளர்க்கணும். இன்றைக்கி பெற்ற பிள்ளைகளை யார் கரெக்டாக ஒழுங்காக
சுய ஒழுக்கத்தில் வளர்க்குறாங்களோ அந்த ஒவ்வொரு தாயும் இன்னைக்கு கண்ணம்மா. ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணின் அருமை சொல்லிக் கொடுக்க. பெண்ணுனா யாரு, பெண்ணின் சிறப்பு என்ன, பெண்ணின் பெருமை என்ன. இந்தியாவிலேயே நம்ம உலகத்திலே இந்தியா தானே பெண்ணின் பெருமை பேசுகிற நாடு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தானே பெண்ணின் பெருமை பேசுகிற நாடு. அந்த பெருமையை யார் சொல்லிக் கொடுக்குறீங்க? பிளே ஸ்கூலில் போட்டு அது தவக்குற நேரத்திலே பிளே ஸ்கூலில் போட்டு நாசம் ஆக்கிறாதீங்க, கூட வச்சுங்க. அதே மாதிரியா பெண்களுக்கும் சொல்லுங்க, பெண் பெண் எப்படி இருக்கணும். அவங்க ஆணோட பெருமை சொல்லுங்க, ஒரு அப்பனோட பெருமை சொல்லுங்க. அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னு நீங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் அப்பா கூட குப்பை எடுக்கிறதே பெரிய விஷயம். உங்கள் அப்பா கூட வேறு யாரும் இந்த குடும்பம் நடத்த முடியாது, சொல்லவே கூடாது. என்னை தவிர உங்கள் அப்பாட்டெல்லாம் யார் குடும்பம் நடத்துவா? நிறைய பெண்கள் தன் புருஷனை குறை சொல்லியே பெண்கள்கிட்ட குழந்தைகளை வளர்க்குறாங்க. எப்படி அப்பனை மதிக்கும்? அதே மாதிரி அப்பாக்கள் குழந்தைகளிடம் அம்மா மட்டம் தட்டுறது, அம்மா சமைக்க தெரில, அதுக்கு தெரில, இது தெரில. கணவன் மனைவி வந்து குழந்தைகள்கிட்ட வந்து உங்களுக்குள்ள குறை சொல்லி பண்ணினா யாரும் மதிக்கும்? அது அம்மாவை மதிக்காது, அப்பாவை மதிக்காது, கெட்டு பிடிச்சிருக்கும். அப்போ குழந்தை வந்து அம்மாவை மதிக்கணும்னு அப்பா சொல்லணும், அப்பாவை மதிக்கணும்னு அம்மா சொல்லணும். நீ இந்த மதிப்பையும் மரியாதையை வளர்த்தாக்கா அது நாளைக்கு சமூகத்தில் நல்ல குழந்தைய வளரும். ஆள்கள் மாறி மாறி போடும்போது அதுக்கு வெறுத்து போகும் முதல்ல. அதனால் இன்னைக்கு நம்ம அரசாங்கம் சரியில்லை, ஆசிரியர் சரியில்லை, அதெல்லாம் இல்லை சார். பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால், பேரண்ட்ஸ் ரொம்ப அக்கறையோட குழந்தைய வளர்த்தா குழந்தைகள் நல்லா வளரும். நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா போதும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும், சோத்தை போட்டால் போதும். இப்போ அதுவும் போகிறதில்ல, ஆர்டர் பண்ணிடுறது, வந்து இறங்கிடுது, சமைச்சும் போகிறதில்ல. இப்போ இன்னைக்கு முழு காரணம் கொஞ்சம் பேரண்ட்ஸு பார்த்துக்கணும். அதனால் சொல்கிறேன், ஒவ்வொரு அப்பனும் பாரதியார், ஒரு அம்மாவும் கண்ணம்மா. அது மாறினாத்தான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரும். அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கலாம், அவர் பார்க்கும்போதே பாரதியாரமாக தான் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவர் அதில் ஊறிப்பிருக்காரு. பாரதியாரோட அந்த எண்ணத்துலேயும் பாரதியோட அந்த கருத்துலேயும் அவர் அதிலே ஊறி போனதுனால தான் அவரே தன்னை பாரதியார் நினச்சிருக்காரு. அவர் தான் பாரதியார் நினச்சி தான் வந்து உட்காந்துருக்காரு. அதனால கண்ணம்மான்னு பேர் வைக்கிறாரு. முதல் படத்தில் நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க, பெண் கல்வி வேண்டும், கஞ்சாவுக்கு எதிராகவும் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி இந்த படத்தில் கண்ணம்மா பண்ண விஜயன் சார், உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? பென்சி என்ன? ஃப்ரெண்ட்ஸி நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி டோபியோட மகளான்னு நினைக்கிறேன், கதையில் டோபி மகள் நடிச்சிருக்காங்க. அந்த கால அந்த குழந்தையா இருக்கும் சரி, குழந்தை நல்லா நடிச்சிருந்துச்சு. நேத்ரா குழந்தை பேர் நான் வச்சுருப்பேன். இது பெரிய அந்த அந்த அதெல்லாம் அது அவர் டிபார்ட்மெண்ட்டு. நேத்ரா நல்லா இருந்துச்சு. ஆமாம், நேத்ரா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு அதனால சொன்னாங்க, யார் சொன்னாங்க, ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அது தகுந்த மாதிரி நடிப்பு. அந்த டோபியாக இருக்கும்போது அப்போ ஒரு நடிப்பு. அப்புறம் அந்த அந்த சுடிதாரம் போட்டு வருவாங்க, அந்த கம்பீரம் வந்துச்சு. அங்கே கம்பீரம், அந்த லுக்கு வந்துச்சு. கரெக்டாக அந்த கண்ணம்மாங்கிற அந்த கேரக்டரை உணர்றதில்ல, கண்ணம்மான்னு தன்னை நினச்சாலும் நடிப்பாங்க சார். நடிச்சிட்டிங்க, சூப்பர். அதுக்கப்புறம் அப்பா ஆட்டுக்குட்டி ஏதோ ஒன்று புருஷன் புண்ணு வைங்க, இல்லை ஆட்டுக்குட்டி வைங்க. ஆட்டுக்குட்டிக்கும் புருஷனுக்கும் எங்கே சம்மந்தம் இருக்கா? ஆனால் என்ன சில இடத்துல நான் பேச மாட்டேன். ஆட்டுக்குட்டி அந்த புருஷன் இருக்காருல, அப்பா நடிச்சிருக்காருல, அந்த அப்பா தான் அந்த வறுமைக்கு அந்த உடம்பு சம்மந்தம் வந்துச்சு. என்ன அது கொஞ்சம் அந்த வறுமை தர மாதிரி உடம்பு அது இருந்தால் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். அவர் அப்படி இல்லை, நான் கொளுத்தாள் மாதிரி இருக்காரு, கொளுத்தாள் பழுத்தாள் மாதிரி இருக்காரா, அது மட்டும் கொஞ்சம் ஏதாச்சு. மற்ற எல்லாம் ஆனால் நான் நடிச்சுட்டார். க்ளோஸ்அப் வைக்கும்போது சூப்பராக இருக்குது.
அப்படியே பாவமாக இருக்கார். கொஞ்சம் லாங்கில் போகும்போது தான் என்ன அப்படி இருக்காருங்க. அதனால் நடிப்பேன். சூப்பர் சார். ஆட்டுக்குட்டி சார். உங்களுக்கு டோபினாலே பால் சாப்பாடு தான். அந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது. மற்றபடி கேமராமேன் ஒர்க்கு மியூசிக் சூப்பர் சார். அரவிந்த் பாலாவா நல்லா பண்ணு. அரவிந்த் பாலா நல்லா பண்ணியிருந்தீங்க. பாபு அரவிந்த் பாபு. ஆமாம், லிரிக்ஸாக நல்லா புரிகிற மாதிரி மியூசிக் போட்டிருந்தீங்க. கேமரா எடிட்டிங் எல்லா டோட்டல் யூனிட்டும் ஓகே. இந்த படம் கண்ணம்மா மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்ணம்மாவில் ராசியானது தான் எப்பவுமே. பாரதி கண்ணம்மா மிகப்பெரிய ஹிட்டு. ஆனால் என்னென்னா அது பாரதி கண்ணம்மா இல்லை, அது சேரன் கண்ணம்மா. பாரதி கண்ணம்மா இருந்தால் அந்த பொண்ணு இறந்துருக்காது. பாரதி கண்ணம்மா படத்தை மீனா கேட்டு இறந்துருக்காது அந்த கண்ணம்மா. அது சேரன் கண்ணம்மால அது இறந்துருச்சு. அது மாதிரி இன்னொன்று அனிதா வீட்டில் ஃபெயிலாக போச்சுன்னு இறந்தாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். தேர்வு வந்து தோல்வி அடைகிறதுலாம் வச்சாக்கூடாது. அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது அவங்களுடைய கடமையை தவிர அவங்களுக்கு இன்னும் அது என்கரேஜ் பண்ண மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது. அது கண்ணமாக இருக்க முடியாது. ஒரு தேர்தலில் தோல்வினால ஒரு பொண்ணு இறஞ்சுன்னா அது பாரதி என்ற கண்ணமாக இல்லை. பாரதி என்ற கண்ணம்னா எல்லாம் போராடி ஜெயிக்கணும். இந்த படம் ஜெயிக்கும். டோட்டல் யூனிட்டுக்கும் நல்ல பேர் எடுத்து தரோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்து இசைத்தட்டு வெளியிடும் நேரம். சிறப்பு விருந்தினர்களான இயக்குனர் பேரரசு, பிஆர்ஓ நெல்லை சுந்தரராஜன் அவர்கள், விஜய் முரளி சார், ஜான் சார், கோமல் சங்கர், கோமல் சர்மா, டைரக்டர் ராகேஷ், ரிஷி அனைவரும் இசைத்தட்டு வழங்க ஐஏஎஸ் கண்ணம்மா படத்தின் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் பெற்றுக்கொள்வார்கள். சார், இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த பொன்மல்லன் சாரை மேடைக்கு அழைக்கிறேன். வீடியோ பார்த்தோம். நம்ம வீடியோ பாருங்க. வீடியோ வீடியோ பாருங்க. ஓகேனா சொல்லுங்க. ஓகே பா விஜய்.